பார்த்துட்டிங்களா? சரி சொல்லுங்கய்யா. ஆட்டுக்குட்டியாக வரைந்திருக்கிறார். நேசகுமாரன். ஓகே, ஆட்டுக்குட்டி கரெக்டு. நேசகுமாரன் நான் சொல்கிறேன், லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஓகே, எப்படி ஆட்டுக்குட்டி கரெக்டு? அதுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணுங்க. நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா? ஜீசஸ் கிரைஸ்ட் அதான் மகனுக்கு பதிலாக ஆட்டுக்குட்டியாக வாழ்ந்திருக்கிறார். ஓகே, வெரி குட். சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டீங்க. 13ஆம் வசனம் யாராவது வாசிங்க. 22:13 யாராவது வாசிங்க. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகனப்படுத்தினான். ஓகே, பாருங்க, இங்கே ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து ஷேடோவாக மறைந்து இருக்கிறார். இயேசுடைய நியூ டெஸ்டமெண்ட் வழிக்கு இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்லேயே அடையாளம் இருக்கிறது. ஆட்டு கடாவாக இருக்கிறார். பெண்ணாடரில் ஆண் ஆடு, கடானா ஆண் ஆடு, சரிங்களா? ஸோ இதில் தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளலாம். மனிதன் ஈசாக்குக்கு பதிலாக ஆட்டு கடா வந்து கொம்புகள் சிக்கி கொண்டிருந்ததாம். சொன்னேன், அதோட அர்த்தம் என்னன்னா, அது வந்து ஆபிரகாம் பார்க்கும்போது என்னை கட் பண்ணுங்க, என்னை பலி செலுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்துச்சுன்னு தான் அர்த்தம். ஸோ இந்த சம்பவத்தை படிக்கும்போது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், இயேசுவோடைய சிலுவை மரணத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் இன்னொரு சம்பவத்தை வாசிங்க. யாத்திராகமும் 12ஆம் அதிகாரம். யாத்திராகமும் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வரை வாசிங்க. 1 முதல் 13 வரை வாசிங்க. யாத்திராகமும் 12 1 முதல் 13 வரை வாசித்து இதில் எப்படி மறைந்திருக்கிறார், அதாவது ஒன் லைனில் சொல்லக்கூடாது, அதை அப்படியே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சொல்லணும். அப்போ தான் நமக்கு நல்லா புரியும். அந்த போர்டு போதுங்க, கரெக்டாக இருக்கு. யாத்திராகமும் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வரை வாசித்து இதில் இயேசு கிறிஸ்து எப்படி ஒரே லைனில் ஆட்டுக்குட்டின்னு சொல்லக்கூடாது, கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும். க்ளூ வந்து 4-5 வசனத்தில் நல்ல க்ளூ இருக்கு. அப்புறம் 12 12ஆம் வசனத்தில் 13ஆம் வசனத்தில் நல்ல க்ளூ இருக்கு. ஒரு 1 மினிட் எடுத்துக்கோங்க. 1 மினிட் எடுத்துட்டு அந்த 4-5 வசனம், அதுக்கப்புறம் 12-13 வசனம், இந்த வசனத்தை மாத்திரம் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அதில் நல்லா புரிஞ்சிடும். சொல்லுங்க, அங்க ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து எப்படி மறைந்திருக்கிறாங்க? அங்கேயும் ஆட்டுக்கடா. அங்கேயும் ஆட்டுக்கடா. வெரி குட். கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிட்டு கடானா அந்த ரத்தத்தை எடுத்து நிலவு காலில் போடணும். ஓகே, அதுவும் இங்கேயும் ஆட்டுக்கடா தான் ரத்தத்தை எடுத்து நிலை காலில் பூசுறாங்க. வேற செகண்ட் பாயிண்ட், அது பஸ்கரன்ற ஒரு அடையாளத்தை கொடுத்தாரு. பஸ்கரன்ற ஒரு அடையாளத்தை கொடுத்தாங்க. ஓகே, கவனிங்க, நம்ம இன்னும் நல்லா டீப்பாக படிக்கும்போது 4-5 வசனங்கள் வாசிங்க. 12ஆம் அதிகாரம் 4-5. வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிப்பதற்கு போதுமான பேர்களாக இல்லாமல் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் இரக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனவன் புசிக்கத்தக்கதாக இலக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும்
ஆணும் ஒரு வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்பறை ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். நல்லா கவனிங்க. ஜீசஸ் இங்க எப்படி மறைந்திருக்கிறாருன்னா ஒன் வேர்ட்ல சொல்லிட்டு போயிடக்கூடாது. அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கணுமாமா? பழுதற்றதா இருக்கணுமாமா. ஸோ ஜீசஸ் வந்து பழுதற்றதா இருந்தார். ஸோ எழுதுறவங்க எழுதி கொள்ளுங்க. ஆட்டுக்குட்டி பழுதற்றது, இயேசு பழுதற்றார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற பழுதற்ற ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி ஜீசஸை பத்தி சொல்லுவாங்கல்ல. ஸோ ஆட்டுக்குட்டியும் ஜீசஸும் பழுதற்றவர். பழுதற்றவர்னா என்ன அர்த்தம்னா அவர் உடம்புல ஒரு குறையும் இல்லையாம, இன்னொன்று அவர்கிட்ட எந்த பாவமும் இல்லையாம. ஸோ ஜீசஸ் வந்து இதுக்கு இந்த ஆட்டுக்குட்டிக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிறாரு. அடுத்தது அந்த ஆட்டுக்குட்டிக்கு எத்தனை வயது இருக்கணுங்க? ஒரு வயதுல என்ன அர்த்தம்னா இள ரத்தம் அப்படின்னு அர்த்தம். இள ரத்தம். இப்போ ஜீசஸ் வந்து எத்தனை வயதுல சிலுவையில் அறையப்பட்டாரு? 33 வயது வந்து இள ரத்தம். ஸோ அவருடைய வாழ்ந்து கெட்ட வயசான காலத்துல ரத்தத்தை சிந்தல, வாழ வேண்டிய வயசுல இள ரத்தத்தை சிந்தினார். ஒரு வயசு ஆட்டுக்குட்டி வந்து வாழ வேண்டிய ஆட்டுக்குட்டி. ஸோ அதே போல இள ரத்தத்தை சிந்தினார். அடுத்தது அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கணும்? ஆண் ஆட்டுக்குட்டியா இருக்கணும். ஜீசஸும் வந்து ஆண் ஆட்டுக்குட்டியா இருக்கார். சரிங்களா? ஸோ இது 3 பாயிண்ட்ல வந்து இயேசு கிறிஸ்து வந்து இங்கே மறைந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவோட இது வந்து மறைந்திருக்கிறாரு. கவனிங்க. நம்ம பைபிள் கரெக்டாக புரிந்து கொண்டால் பல ஆன்சர்ஸ் கிடைக்கும். நம்ம டிவியில் இல்லைன்னா சினிமாலெல்லாம் ஜீசஸ் எப்படி பிக்சர் பண்ணுவாங்கன்னா அப்படியே சிலுவையில் கஷ்டப்பட்டு பரிதாபமாக தொங்கி கொண்டு இருக்கிறது போல பிக்சரைஸ் பண்ணுவாங்க. ஆனால் உண்மையாகவே ஜீசஸ் வந்து நல்லா வாட்ட சாட்டமாக இருந்துட்டாங்க. ஏன்னா அவரோட அப்பா செய்த தொழில் வந்து கார்பெண்டர் வந்து நல்ல ஸ்ட்ராங் பாடியாக இருப்பாங்க. ரெண்டாவது அவர் நல்ல ஜூயிஷ், 30 வயசு நல்லா இதாக இருந்திருக்கிறார். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு பிரதர் வந்து அப்படியே சென்னையில் பீச்சில் நடந்து போயிட்டு இருந்தாராம். பீச்சில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பிரதர் வந்து எங்கள் ஊழியத்தில் தொடர்பு இருக்காரு. அவர்கிட்ட கேட்டேன், எப்படி நீங்கள் ரசிக்கப்பட்டீங்கன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், நான் சென்னையில் பீச் வழியில் நடந்து போயிட்டு இருந்தேன். அப்போது டிஜிஎஸ் ஐயா இருக்கும்போது மீட்டிங் நடத்தினார். ரத்த கோட்டைக்குள்ளே நுழையுங்கள் அப்படின்னு சொல்லி மீட்டிங் நடத்தினார். என்னடா ரத்த கோட்டைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி போய் நான் உள்ளே எட்டி பார்த்தேன். இந்து பிரதர் எட்டி பார்க்கும்போது அப்படியே அந்த மீட்டிங் நடந்த இடம் வந்து அப்படியே ரத்த கோட்டையாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி நான் ஃபீல் பண்ணேன், அப்படி நான் தரிசனம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அதனால நான் ரசிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ரெண்டாவது அதுக்கப்புறம் அவருக்கு ஷோல்டரில் வந்து தூக்க முடியாதாம், பேக் ஷோல்டர் பெயினோடு அப்படியே ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாராம். ஒரு நாள் சர்ச்சு சர்வீஸில் இருக்கும்போது அப்படியே ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன காரியம் புல்பிட்லேருந்து அப்படியே ஜீசஸ் இறங்கி வந்தாராம். இறங்கி வந்து இவருடைய ஷோல்டர் அப்படியே டச் பண்ணாராம். தொட்ட உடனே அன்னையிலேருந்து ஷோல்டர் பெயின் இன்னைக்கு வர வரலையாமா. அப்போ அவர் சொன்ன காரியம் ஜீசஸ் வந்து அப்படியே ஸ்ட்ராங்காக ஹைட் அண்ட் வெயிட்டாக அப்படி இருந்தாராம். அப்படி இருந்தா பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ சிறப்பாக இருந்துச்சாம். வந்து இவரை டச் பண்ணாங்களாம். ஸோ பழுதற்றதுன்னு நம்ம படிக்கும்போது ஜீசஸ் வந்து அப்படி அப்படி ஹைட் அண்ட் வெயிட்டாக இருந்திருக்கிறாங்க. பிக்சரில் காட்டுறது வந்து அது ஜீசஸ் கிடையாது, அவங்க நடிகர்கள், அது அவங்க வேற மாதிரி எடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ பிக்சரைஸை வந்து நம்ம கொண்டு வரக்கூடாது. என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் எப்படி சொல்லுவேன்னா, ஜீசஸ்ன்னு சொன்ன உடனே நம்ம மைண்டுக்கு வர்றது எப்படி வரும்? ஜீசஸ் எப்படி இருப்பார் சொல்லுங்க. ஜீசஸ் எப்படி இருப்பார் சொல்றதுக்கு முன்னாடி உங்களை பொறுத்தவரை ஜீசஸ் எப்படி இருப்பார்? பார்த்தது இல்லையா, தரிசிச்சது இல்லை நீங்கள். என்னதான் நம்ம பார்க்க போகிறோம், இருந்தாலும் ஒரு மைண்டில் இமேஜ். சரி ஐயா சொல்லுங்க. இப்போ கேட்டதுக்கு அப்புறமாவா முன்னாடியே உங்கள் மைண்டுக்கு அப்படி தான் வருவீங்களா? வசனத்தின்படி பார்க்கும்போது 10,000 வெரி குட். வசனத்தை படிக்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும் அவர் பழுதற்ற ஆட்டுக்குட்டி. ஸோ இது எவ்வளோ மேட்சாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அடுத்தது இன்னொரு காரியத்தை நான் சொல்கிறேன் பாருங்க. ஸோ இங்கே வந்து சங்கார தூதன் வந்து கடந்து போகிறார். ஸோ ஜீசஸோடைய ரத்தம் வந்து அந்த நிலைக்கால் ஆட்டுக்குட்டியோட ரத்தம் தெளிக்கப்படும் போது சங்கார தூதன் கடந்து போதல். பஸ்கானா என்ன அர்த்தம்னா எழுதி கொள்ளுங்க. பஸ்கானா கடந்து போதல் என்று அர்த்தம். பஸ்கானா கடந்து போதல். ரொம்ப வெயிட் கொடுக்க முடியாது. பஸ்கானா கடந்து போதல் அப்படின்னு அர்த்தம்.
ஸோ சங்கார தூதன் வந்து கடந்து போயிடுவார் ஜீசஸ் நம்ம மேலே இருந்தார். ஓகே, இது ரெண்டாவது எக்ஸாம்பிள். மூன்றாவது எக்ஸாம்பிள் எடுத்தவங்க நீங்கள் வாசிங்க. ஒரு இதை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. மூன்றாவது எக்ஸாம்பிள் ஜீசஸ் எப்படி மறைந்திருக்கிறாருன்ட்டு. ஆதியாகமம் 22:2, அதுக்கப்புறம் 2 நாளாகமும் 3:1, அதுக்கப்புறம் எபிரேயர் 12:13. இந்த மூணும் நீங்க வாசிக்கும்போது இந்த மூன்றுக்குள்ள ஜீசஸ் வந்து ஒரு பெரிய அடையாளத்தோட இருக்கிறார். ஆதியாகமம் 22:2 ஃபர்ஸ்ட் வாசிங்க. 2 நாளாகமும் 3:1 அடுத்தது ரெண்டாவது வாசிங்க. மூன்றாவது வந்து எபிரேயர் 12:13 மூன்றாவது வாசிங்க. இதற்குள்ள ஜீசஸோடைய ஒரு மிகப்பெரிய ரகசியம் அடங்கி உள்ளது. ஒரு 3 மினிட்ஸ்ல யார் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்ப்போம். யாராவது வாசிங்களேன். ஃபர்ஸ்ட் வசனம் வாசிங்க, அப்புறம் செகண்ட், அப்புறம் தேர்ட். யாராவது வாசிங்களேன். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மேரிய தேசத்துக்கு போ. அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக இடுவாய் என்றார். ஓகே, இந்த தேசத்தின் மேல் போகணும். மோரியா தேசத்தின் மேல் போகணும். சரிங்களா? அடுத்த வசனம் வாசிங்க. சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில். ஓகே, மோரியா என்னும் மலையில் தேவாலயத்தை எபூசியனாகிய ஓர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டத் தொடங்கினார். வெரி குட். அடுத்தவங்க எபிரேயர் வாசிங்களா. முரமாய் இருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும் படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வாய்ப்படுத்துங்கள். எத்தனை வாசிங்க? எபிரேயர் 13:12 வாசிங்க. சாரி, எபிரேயர் 13:12. அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஸோ இது மூன்றுலையும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. அது ஒரு 2 மினிட்ஸ்ல கண்டுபிடிக்க பார்ப்போம். இந்த 3 வசனங்களை படிக்கும்போது இயேசு கிறிஸ்துவுடைய சம்பவத்துல ஒரு ஒற்றுமை இருக்கிறது. இதுதான் வெளிப்பாடு. இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு வெளிப்பாட்டின் ஆவி கிடைத்து விட்டதுன்னு அர்த்தம். ஒரு 1 மினிட் எடுத்துக்கொள்ளுங்க. மோஸ்ட்லி கூகுளில் சர்ச் பண்ணாதீங்க, அது நமக்கு ஈஸியாக கிடைச்சிரும். ஆனால் நம்மளே கண்டுபிடிச்சோம்னா நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். அதான் நம்மளோட செல்ஃப் ரன்னிங். சரிங்களா? முடியாத பட்சத்தில் லாஸ்ட்டாக தான் நம்ம கூகுளில் பார்க்கணும். கண்டுபிடிச்சிட்டிங்களா? டிஸ்கஸ் பண்ணுங்க. டிஸ்கஸ் பண்ணும்போது அது நல்ல மெத்தட் ஆஃப் லேர்னிங். கண்டுபிடிச்சிருங்க. ஓகே, சொல்லுங்க உங்க ஆன்சர் சொல்லுங்க. சொல்லுங்க பிரதர். பின்னாடி இதுல ஃபர்ஸ்ட் ஆபிரகாம் வந்து அந்த மகனை பலியிடும்போது தடுத்து அந்த தடுத்து கொடுக்குறாங்க. இதுல வந்து 4ஆவதுலேயும் அதே மாதிரி தான். தாவீது வந்து எபூசியில் களத்தை வாங்கும்போது அந்த ஒரு சங்காரம் வந்து கொண்டு வருவாரு. அப்போ அதை வந்து நிறுத்துறதுக்காக அந்த பலி கொடுப்பாரு. ஓகே, பிரதர் ஒரு ஆங்கிள் கண்டுபிடிச்சிருக்காங்க. வேற எனி ஆன்சர்ஸ்? ஏகசுதன் ஏகசுதன். ஓகே,
ஒரே பேரால இது ஒரு ஆன்சர். ஓகே, மோரியா. மோரியா இந்த வார்த்தையை வச்சு கண்டுபிடிங்களேன். மோரியா இந்த வார்த்தையை வச்சு எங்க வருதுன்னு கண்டுபிடிங்க. மலை மலை. அதுலயும் ஃபர்ஸ்ட் மலை, இது ரெண்டாவதுலயும் மலை, இயேசு வந்து கல்வாரி மலை. கரெக்ட். பாருங்க, இதுதான் நம்மளுடைய ஆன்சர். முதல்ல ஆபிரகாம் பலி செலுத்த போனது எந்த மலையில கொண்டு போனாருங்க? மோரியா மலையில கொண்டு போனார். சாலமோன் தேவாலயத்தை கட்டினது எந்த மலைங்க? மோரியா மலை தான். இயேசு வந்து பாளையத்துக்கு புறம்பே பாடுபட்டார் அப்படின்னா வேத பண்டிதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த கொல்கத்தா மலை வந்து மோரியா மலை வந்து கொல்கத்தா மலை என்று பேர் மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. வேத பண்டிதர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ என்ன ஆன்சர் அர்த்தம்னா, இயேசு கொல்கத்தா மலையில் அடிக்கப்பட்டுவாருன்னு சொல்லி அப்போவே ஆபிரகாம் காலத்திலேயே காட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஈசாக்கு பலி செலுத்த கொண்டு போய், ரெண்டாவது தாவீது ஆலயத்தை கட்டும் போதும் அதே மலையில தான் கட்டுறாங்க. மூன்றாவது நகரத்துக்கு நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். மூன்றும் வந்து நம்ம பார்க்கும்போது ஜீசஸ் வந்து ஏதோ திடீர்னு வந்தவர் கிடையாது. பழைய ஏற்பாட்டுல தெளிவா அதை பற்றி சொல்லப்பட்டுள்ளதுன்னு சொல்லி நம்ம ஓரளவுக்கு ஃபுல்லாக கெஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பெரிய மிகப்பெரிய வெளிப்பாடு. ஸோ இப்படி நம்ம கண்கள் திறக்கப்படும். இப்படி ஆயிரக்கணக்கான வெளிப்பாடு இருக்கு ஜீசஸை பற்றி. பழைய ஏற்பாட்டில் ஆயிரக்கணக்கான வெளிப்பாடு இருக்கு. ஸோ இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நமக்கு. ஒரு கொஸ்டின் இருக்குங்களா? ஜீசஸ் வந்து இப்போ சாலமன் வந்து கட்டின இடத்துல தான் இப்போ ஜீசஸ் சிலுவையில் அடிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவோட காலத்தில் அந்த ஆலயம் இருந்தது. இயேசு கிறிஸ்து காலத்தில் சாலமோனோட ஆலயத்தை இடிச்சிட்டாங்க. நேபுகாத்நேச்சர் இடிச்சிட்டாங்க. வந்து அப்போ இருந்த ஆலயம் அப்படியே இருக்குது. அப்போ அது வேற இடத்துல கட்டியிருக்காங்க. அந்த மலையில மலையில் கட்டி வேற இடத்துல கட்டியிருக்காங்க. ஒரு காடுடைய பிளான் அது, அந்த ஆலயம் இடிக்கணும் அப்படின்னு. அதாவது டைரக்டாக அந்த இடத்துலயும் கிடையாது, அந்த சரௌண்டிங்ஸ். சரியா? ஆலயம் இருந்த அந்த இடத்துல இல்லை, மோரியா தான் மெயின் பாயிண்ட். எனக்கு டவுட் அது என்னன்னா, இப்போ இயேசு வந்து சிலுவையில் அடிக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல ஆலயம் இருக்கும்போது இப்படி அங்கே அடிச்சிருக்காங்க. அதே அந்த அந்த மெயின் மோரியா என்ன மெயின் பாயிண்ட்ல அடிச்சிருக்காங்க. மோரியா தான் நம்ம மைண்ட்ல வைக்கணும். சரிங்களா? என்ன சொல்ல வரேன்னா, காட் வந்து ஒரு பிளேஸை சூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஆபிரகாம் சூஸ் பண்ண அதே பிளேஸ்ல ஜீசஸும் வந்து இது பண்ணியிருக்கிறாரு. சாலமோனும் அங்கே ஆலயத்தை கட்டியிருக்காரு. அந்த ஆலயத்தை இடிச்சிட்டாங்க, நேபுகாத்நேச்சர் இடிச்சிட்டாங்க. ஓல்ட் டெஸ்டமெண்ட் நம்ம டீப்பாக படிக்கும்போது நம்ம இதை டீப்பாக படிப்போம். ஓல்ட் டெஸ்டமெண்ட் இன்னொரு சப்ஜெக்ட் சாலமோனில் வரும்போது உங்கள் ஆன்சர் கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சரியா இருக்குதா? ஓகே, இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆச்சரியம் பார்த்தீங்களா? ஸோ இதே போல பல காரியங்கள் இருக்கு. இன்னொரு பெரிய ஆச்சரியம் சொல்லி அடுத்த பாட்டுக்கு கடந்து செல்ல விரும்புகிறேன். அப்போ நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி நம்ம படிப்போம். நம்ம இன்னும் சில நாட்களில் படிக்க போவோம். ஹிஸ்ட்ரி ஆஃப் இஸ்ரேல் வேற ஒன்றும் இல்லைங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் இஸ்ரேல்னா என்னன்னா, ஆபிரகாமுடைய ஃபேமிலியை ஆண்டவர் வந்து பழுகி பெருக வச்சு ஆபிரகாம் ஃபேமிலியை வந்து அப்படியே மல்டிப்ளை பண்ண வைக்கிறாரு. ஆபிரகாமுடைய ஃபேமிலியை படிக்கிறது தான் ஹிஸ்ட்ரி ஆஃப் இஸ்ரேல். அதுதான் ஓல்ட் டெஸ்டமெண்ட். இஸ்ரவேலின் சரித்திரம் இல்லைன்னா ஓல்ட் டெஸ்டமெண்ட் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆபிரகாமுடைய ஃபேமிலி எங்கெங்கே போய் வாழ்ந்தாங்க, எங்கெங்கே அவங்கள அடிச்சாங்க, எப்படி எப்படி அவங்க வந்து கஷ்டப்பட்டாங்க, எப்படி சரியானாங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது அவங்க வம்சத்தில் வந்தார். இதுதான் ஹிஸ்ட்ரி ஆஃப் இஸ்ரேல். சரிங்களா? இதுதான் பழைய ஏற்பாடு. சரி, இப்போ ஒரு கேள்வி. அப்போ ஆபிரகாமுடைய ஃபேமிலிக்கும் மேசியாவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் என்ன சம்பந்தங்க? இப்போ நம்ம பார்த்தோம் இயேசு கிறிஸ்து மறைந்திருக்கிறாருன்னு சொல்லி. ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் இஸ்ரேல்னா ஆபிரகாமுடைய ஃபேமிலி. அப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தங்க? தாவீதின் வம்சம். இது நல்ல ஆன்சரு. எழுதுவங்க எழுதிக் கொள்ளுங்க. ஆபிரகாமுடைய குடும்பத்துல தாவீது ராஜா வந்தார். தாவீதின் ராஜா குடும்பத்துல மேசியா வந்தார். இது ஒரு ஆன்சரு. ஓகே, வேற. ஆபிரகாமின் குடும்பத்தில் தாவீது ராஜா வந்தாரு. தாவீது ராஜாவுடைய குடும்பத்தில் மேசியா வந்தார். ஓகே, வேற. யோசிச்சிங்கன்னா உங்களுக்கே வந்துடும். நானே சொல்லிடுறேன் ஒரே லைன்ல. கொஸ்டின் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் இஸ்ரேல்னா ஒன்றுமே கிடையாது. ஆபிரகாமுடைய ஃபேமிலியை பற்றி படிக்கிறது தான் ஹிஸ்ட்ரி ஆஃப் இஸ்ரேல். ஆபிரகாம் குடும்பத்தில் எங்கெங்கே போனாங்க, எப்படி எப்படி இருந்தாங்க, எப்படி அடி வாங்கினாங்க, எப்படி திரும்பி வந்தாங்க, இதுதான் ஹிஸ்ட்ரி ஆஃப் இஸ்ரேல். அதற்கும் இப்போ இயேசு கிறிஸ்து மெஸ்ஸியா பழைய ஏற்பாட்டில் மறைந்திருக்கிறாருன்னு சொல்கிறோம்ல, அதுக்கு என்ன சம்பந்தம்? இதான் கொஸ்டின். இயேசுவோட இந்த ஃபேமிலி பற்றி அவரு ரத்தத்தினால சம்பாதிச்ச இதை பற்றி படிக்கிறது. இது ஒரு ஆன்சர். இன்னும் கொஞ்சம் ஆன்சர் எதிர்பார்க்குறேன். புதிய பிரமாணத்தை கொடுப்பதற்கான புதிய உருவாக்கப்பட்டவர். ஓகே, புதிய பிரமாணம். இது ஒரு கரெக்டான ஆன்சர். பாருங்க,
நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன், பின்னாடி நம்ம டீட்டெயிலாக படிப்போம். ஆபிரகாமுடைய அப்பா பேர் என்னன்னு தெரியுமா? தெரியாது. வெரி குட். ஆபிரகாம் யாரை கல்யாணம் பண்ணியிருக்காருன்னு தெரியுமா? சாரா யாருன்னு தெரியுமா? சிஸ்டர் ஆஃப் சிஸ்டர். சரியா? அடுத்தது ஈசாக்கு யாரை கல்யாணம் பண்ணியிருக்காருன்னு தெரியுமா? ரெபேக்காவும் ஆஃப் ரிலேட்டிவ் தெரியுமா? ரெபேக்காவும் சொந்தக்காரங்க. யாக்கோபு யாரை கல்யாணம் பண்ணியிருக்காரு? லாபான் யாரு? ரெபேக்காவோட தம்பி, யாக்கோபோட மாமா. ஸோ நல்லா கேட்டுக்கோங்க, அந்த ஆபிரகாமுடைய ஃபேமிலி, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு யாரை கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்கன்னா ரிலேட்டிவ்ஸ்குள்ளே தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. வெளியே கல்யாணம் பண்ணவே இல்லை. ஃபுல்லாக ஒரே பிளட்டு. சரிங்களா? நமக்கு இன்னைக்கு நியூ டெஸ்டமெண்ட்லேருந்து அதை பார்க்குறதுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். என்னடா நம்ம இப்போ ஜாதியை ஒழிக்கணும், ஜாதியெல்லாம் இருக்கக்கூடாது, பாரதியாரெல்லாம் பாடியிருக்காரு, ஏன் ஜாதியெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். பைபிளில் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், இது பழைய பாட்டில் ஆண்டவருடைய பிளான் வந்து ஒரே ரத்தம். இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து ஒரே ரத்தத்தில் வர வேண்டும். அவங்க கலப்பின ஜாதியாக இருக்கக்கூடாது, மிக்சட் பீப்புளாக இருக்கக்கூடாது. இவங்க ஆபிரகாமுடைய ஃபேமிலி பிளட்டால லாஸ்ட் வரணும், வந்து அதிலிருந்து மேசியா இயேசு கிறிஸ்து வரணும்னு சொல்லி ஆண்டவருடைய பிளான்ங்க. ஸோ ஹிஸ்டரி ஆஃப் இஸ்ரேலில் ஆபிரகாமுடைய ஃபேமிலி நம்ம படித்தோம்னா மேசியா வந்து கலப்பில்லாமல் அப்படியே வரணும், அது ஆண்டவருடைய பிளான். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் அங்கே மாற்றப்பட்டுள்ளது. எப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வரும்போது கொஞ்சம் அவங்க மிஸ்ஸட் ஆகிட்டாங்க. எகிப்திய ஜனங்களும் இவங்க கூட சேர்ந்து நடந்துட்டாங்க. அது நீங்கள் ஹிஸ்டரி ஆஃப் இஸ்ரேல் படிக்கும்போது தெளிவாக படிப்பீங்க. ஸோ ஹிஸ்டரி ஆஃப் இஸ்ரேலுக்கும் மேசியாவுக்கும் என்ன சம்மந்தம்னா, அந்த ஃபேமிலியை ஆண்டவர் வந்து பியூர் பிளட் ஆக்குறாரு, சுத்தமான ஃபேமிலி ஆக்குறாரு. சுத்தமான ஃபேமிலி ஆக்குறதுக்கு ரீசன் என்னன்னா, அந்த ஃபேமிலியில இருந்து ஆபிரகாம் ஃபேமிலியிலிருந்து சுத்தமான மேசியா வர வேண்டும், பியூர் மேசியா வர வேண்டும் என்று ஆண்டவருடைய பிளான். சிம்பிளா என்னன்னு சொல்றேன் பாருங்க. இப்போ ஹிஸ்டரி ஆஃப் இஸ்ரேல் நம்ம படிக்கும்போது அது பல கதைகள் நம்ம படிப்போம். இவங்க எகிப்துக்கு போனது, வந்தது, சவுல் வந்தது, தாவீது வந்தது அப்படின்னு சொல்லி சரித்திரம் படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அப்படியே அந்த சரித்திரத்தை திரும்பி பார்த்தோம்னா, அந்த சரித்திரம் ஃபுல்லாக ஜீசஸை வந்து உலகத்துக்கு கொண்டு வருவதற்கு ஒரு ப்ரிப்ரேஷன். ஜீசஸ் வந்து ஒவ்வொரு இதுலேயும் மறைந்திருப்பார். தாவீது அரியணை ஏறினார்னா அதுக்குள்ளேயும் ஜீசஸோட இது மறைந்திருக்கு. சரிங்களா? ஜீசஸை வந்து வேர்ல்டுக்குள்ள கொண்டு வருவதற்கு ஒரு ப்ரிப்பரேஷன் தான் ஓல்ட் டெஸ்டமெண்ட். இது ரொம்ப பெரிய சத்தியம். இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல பாதி முக்காவாசி புரிஞ்சுக்கிட்டோம்னு அர்த்தம். இது புரியலைன்னா ஓல்ட் டெஸ்டமெண்ட் நமக்கு சுத்தமாக புரியலன்னு அர்த்தம். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், ஓல்ட் டெஸ்டமெண்ட்னா ஒன்றுமே கிடையாதுங்க. அப்புறம் எங்கே போனாலும் சரி, எங்கே போனாலும் அதுக்கு பேக்ரவுண்டில் பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் ஜீசஸ் அப்படியே இருப்பார். ஜீசஸ் வேர்ல்டுக்கு வருவதற்கு அது ப்ரிப்பரேஷன் சொல்லுவாங்க. நீங்கள் அந்த ஒரு பிளட்னு சொன்னீங்க, ஒரு ஃபேமிலி ஜீசஸ். இப்போ எனக்கு ஒரு டவுட் இல்லை, இப்போ ரூத்தும் அந்த ராகாவும் இருக்காங்க, அவங்க டைரக்ட் அது சில எக்ஸப்ஷன்ஸ். அந்த ஒரு வார்த்தை சொன்னேன்ல, அந்த ஒரு கொண்டு போனாரு, சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குன்னு சொன்னேன்ல. இப்போ அது நல்ல கொஸ்டின். அது ரூத்து வந்து மோவாபிய ஸ்திரீ. வசனத்தின்படி மோவாபிய ஸ்திரீ வந்து சபைக்குள்ள வரவே கூடாது, 10ஆம் தலைமுறையானாலும் வரவே கூடாது. ஆனால் ரூத் வந்து உன் தெய்வம் என்னுடைய தெய்வம் சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்னால ஆண்டவர் வந்து ரூத்தை ஸ்பெஷலாக ஆசீர்வதிச்சு. ரூத்து தான் தாவீதுடைய கொள்ளுப்பாட்டி. சரிங்களா? ஸ்பெஷல் கேட்டகரி. அது வந்து எக்ஸப்ஷன். பட் நார்மலாக லீனேஜ் போகும்போது அது பியூர் பிளட்டு, ஆபிரகாமுடைய பிளட்டு. ரூத்து, ராகாப் அவங்கெல்லாம் வராங்க. லாஸ்ட் கிளாஸில் நம்ம அதை பார்த்தோம்ல, இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் 5 பெண்கள் பார்த்தோம்ல, அதில் வந்து எக்ஸப்ஷன்ஸ். சரிங்களா? ஓகே. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியும் போது நம்ம நல்லாயிருக்கும். வாசிக்க எழுதி கொள்ளுங்க. ஓடி வந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட் வந்து மேசியா வருவதற்கு ப்ரிப்ரேஷன். ஓல்ட் டெஸ்டமெண்ட் வந்து மேசியாவை உலகத்துக்கு கொண்டு வரதுக்கு ப்ரிப்பரேஷன். கொஸ்டின்ஸ் இருக்காத கேட்குங்க. நம்ம என்ன கொஸ்டின் இருந்தாலும் கேட்கலாம். நான் இதை எழுதி முடிச்சோன்னே நம்ம கேட்கலாம். அடுத்தது காஸ்பல்ஸ். சாரி, சரியாக எழுத முடியல, சாரி. காஸ்பல்ஸ் வந்து மேசியாவை கொண்டு வருவதற்கு மேனிஃபெஸ்டேஷன்.
OT வந்து ப்ரிப்பரேஷன், மேசியா உலகத்துக்கு வருவதற்கு ப்ரிப்பரேஷன். காஸ்பல் வந்து இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்துட்டார், உதிச்சிட்டார், அதுக்கு மேனிஃபெஸ்டேஷன். அடுத்தது ஆக்ட்ஸ். ஆக்ட்ஸ் வந்து ப்ரொக்ளமேஷன். அப்போஸ்தலர்கள் வந்து ஓட்டி ப்ரிப்பேர் பண்ண இயேசுவை, காஸ்பல்ல உதித்த இயேசுவை கொண்டு போய் வெளியே சொல்றாங்க. இதுக்கு தான் இயேசு வந்தாருன்னு சொல்லி அப்போஸ்தல நடவடிக்கைகளில் வெளியே சொல்றாங்க. அடுத்தது எபிஸ்டல்ஸ் இல்லைன்னா நிருபங்கள் வந்து எக்ஸ்பிளனேஷன். நிருபங்கள் வந்து எக்ஸ்பிளனேஷன். அடுத்தது ரெவலேஷன் வந்து கல்மினேஷன். சாரி, என் ஹேண்ட்ரைட்டிங் மோசம் தான், சரிங்களா? தலையெழுத்துனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், கையெழுத்து மோசமாக இருக்கு. சரி, ஓகே. ஓட்டி வந்து ஜீசஸுக்காக ப்ரிப்பரேஷன், இயேசு இந்த உலகத்துக்கு வருவதற்கான ஆயத்தமாக தான் ஓட்டி. அதான் அப்ரஹாம் ஃபேமிலி நம்ம பார்த்தோம். காஸ்பல்ல ஜீசஸ் உலகத்துக்கு வந்ததை பற்றி எழுதியிருக்கிறாங்க, இயேசு உலகத்தில் வந்ததை பற்றி. ஆக்ட்ஸில் ப்ரொக்ளமேஷன்னா வெளியே போய் ஜீசஸ் ஏன் வந்தாருன்னு சொல்லி சுவிசேஷமாக பிரசங்கிக்கிறாங்க. எபிசல்ஸில் எக்ஸ்பிளனேஷன்னா ஏன் வந்தாரு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அடுத்தது ரெவலேஷன், வெளிப்படுத்தல வந்து கல்மினேஷன். CULMINATION. கல்மினேஷன்னா என்ன அர்த்தம்னா முடிவில் என்ன நடக்கும், இயேசு வந்து எப்படி நியாயாதிபதியாக வருவார் அப்படின்னு சொல்லி கடைசியில் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், ஃபுல் அர்த்தம் என்னன்னா பைபிள் முழுவதும் ஒரு நபரை பற்றி தான் எழுதப்பட்டுள்ளது. பைபிள் முழுவதும் ஜீசஸ் கிரைஸ்ட் தான், சரிங்களா? பைபிள்ல வேற ஸ்டோரி இருக்கா? இருக்கு. ஜோசப் ஸ்டோரி இருக்கா, யோசேப் ஸ்டோரி இருக்கா? இருக்கு. ஆனா அதுக்குள்ள யார் வாழ்ந்திருக்கிறாங்க? இயேசு கிறிஸ்து வாழ்ந்திருக்கிறார். ஸோ இந்த ஆங்கிள் பைபிளை பார்க்கறது தான் கரெக்டான தியாலஜி. இந்த ஆங்கிள் இல்லாம பல பைபிள் காலேஜில் பல மாதிரி டீச் பண்ணுவாங்க, அது கரெக்டான தியாலஜியே கிடையாது. ஒட்டு மொத்தமா பைபிள்னா யாருடைய ஸ்டோரினா ஜீசஸோடைய ஸ்டோரி, சரிங்களா? இதுதான். ஓகே, சொல்லுங்க. கொஸ்டின் கொஸ்டின்ங்க கொஸ்டின் இல்லையா? கொஸ்டின் கேட்குன்னு சொன்னீங்களா? இல்லை, ஓகே, தேங்க்யூ. ஓகே, இது எழுதிட்டீங்கன்னா அடுத்தது நம்ம எழுதலாம். பழைய பாட்டில் தூதன் ஆனவர்னு வரும் பார்த்தீங்களா? கர்த்தருடைய தூதன் அப்படின்னு வரும், தூதன் ஆனவர் அப்படின்னு வரும். தூதன் ஆனவர் வந்து 99% இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது, சரிங்களா? பழைய பாட்டில் தூதன் ஆனவர் என்று 99% வந்து இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அப்போ பழைய பாட்டிலையும் ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்காங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, நம்ம யாக்கோபு பையன் இருக்கிறார்ல, யாக்கோபு வந்து ஒரு எத்தன் ஃப்ராடு. ஓப்பனாக நான் வந்து பைபிளை வந்து நம்ம லாங்குவேஜ் படி நான் படிப்பேன், அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். யாக்கோபுனா என்ன அர்த்தம்னா எத்தன் அர்த்தம். எத்தன்னா என்ன அர்த்தம்னா ஏமாற்றுக்காரன், ஃப்ராடுன்னு அர்த்தம். ஃப்ராடு யாக்கோபை எப்படி காட் வந்து இஸ்ரேலை ஆசீர்வதிச்சார்? எப்படிங்க அது எப்படி நியாயமாகும்? அப்போ பைபிளில் போட்டிருக்கு, அவன் வயிற்றுல இருக்கும்போதே அண்ணனுடைய காலை பிடிச்சிட்டான், அப்போவே வந்து இது பிடிச்சிட்டான் அப்படின்னு போட்டிருக்கு. அப்புறம் மாமனாரை வந்து 10 முறை மாமனாரை ஏமாத்திட்டான். ஏமாற்றி நல்ல ஆடு வரும்போது அதுக்கேற்ற மாதிரி இவனுக்கிட்ட சேர்த்து போனான். மோசமான பலவீனமான ஆடு வரும்போது அண்ணனுக்கு தள்ளி விட்டுருவாங்க, மாமனாருக்கு தள்ளி விட்டுருவாங்க. ஸோ பயங்கர சீட்டிங். அது அப்படி சீட்டிங் பண்ணப்பட்ட யாக்கோபை காட் இஸ்ரேல்னு மாற்றி இன்னைக்கு வந்து இஸ்ரேல் ஒரு கண்ட்ரியை வச்சு ரொம்ப ப்ளஸ் பண்ணியிருக்காரு. இது நியாயமாங்க? சொல்லுங்க. அப்போ நம்மளும் சீட் பண்ணலாமா? சீட் பண்ணிட்டு வந்துடலாமா? வந்து சரியாயிடலாமா? சொல்லுங்க. இதெல்லாம் யோசிக்கணும். பைபிள் காலேஜ் வந்து நம்ம யோசிக்கணும், திங்க் பண்ண. கண்ட்ரியா மாத்திரக்க வேண்டிய பொலிட்டீஷியன் மாதிரி பண்ணியிருக்காரு. புரியலையா? சிறுவையில் மாற்ற போகிறனால ஒரு வாக்குத்தத்தை இருந்தனால அதுக்குள்ள சில பொலிட்டிக்கலான ஒரு பிஹேவியர் வந்திருக்கலாம். பொலிட்டிக்கலான பிஹேவியர் வந்திருக்கலாம். ஒரு ராஜ்யமாக மாற்றுறது இன்னைக்கு ஒரு அப்படி தான் இருக்காங்க. முன்னாடி தப்பு. அப்போ நம்ம எல்லாருமே பொலிட்டிஷியனாக மாறிட்டு அப்புறம் வரணுன்றீங்களா? தந்திரங்கள். வாழ்க்கை வரலாறு. அப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இப்படி மாறணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மாடலுக்காக
மாடலுக்காக கொடுத்துருக்காங்க. தேவன் அந்த மாதிரி ஒரு சொல்லியிருக்காரு. உண்மையாக பார்க்க போனால், லிட்ரலாக பார்க்க போனால் அவன் சொல்கிறேன் கேளுங்க. யாக்கோபு தான் தந்திரசாலி, ஃப்ராடு. ஏசா வந்து நல்லவங்க. ஏசா வந்து யாக்கோபு வந்து கிஃப்ட் கொண்டு போய் கொடுக்குறான், அதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. இது எதுக்குப்பா எனக்கு சகோதரனே அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்கிறார். ஆனால் மனுஷ பார்வையில் ஏசா நல்லவன், ஹியூமன் ஆங்கிளில் யாக்கோபு கெட்டவன். பட் காடோடைய ஆங்கிள்னு ஒன்று இருக்குது, காடோடைய பார்வைன்னு ஒன்று இருக்குது. எப்போ வந்து இவன் வந்து மாறினான்னா, அந்த வசனம் எடுத்து வாசிங்க. யாக்கோபு வந்து போராடணும் பார்த்தீங்களா? இந்த போராடும் போது தான் இவன் மாறினா. அதை நம்ம வாசிக்கும் போது நமக்கு புரிஞ்சிடும். 33ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 33:1. யாக்கோபோ தன் கண்களை ஏறிட்டு இதே ஏசாவும் அவனோடு கூட 400 மனிதரும் வருகிறதை கண்டு, பிள்ளைகளே, லேயாளிடத்திற்கு ராகேலிடத்திலும் 2 பணிவிடைக்காரர்களிடத்திலும் வெவ்வேறாக பிரித்து வைத்து. கவனிங்க. இப்போ வந்து யாக்கோபு வந்து அண்ணனை ஏமாத்திட்டு மாமா வீட்டுக்கு போயிட்டான். மாமா வீட்டுக்கு போய் நல்லா சொத்தெல்லாம் சம்பாதிச்சுட்டு திரும்பி வரும்போது கேள்விப்படுறான், உங்கள் அண்ணன் உன்னை பார்க்க வர்றாரு, தனியாக வரல, 400 பேரோடு கூட வர்றாரு. இவனுக்கு பயம் வந்துருச்சு. அண்ணனை ஏமாத்தினதெல்லாம் அப்படியே மைண்டில் பிக்சராக ஓடுது. 400 பேரோட வர்றாரு. இவனோ பாவப்பட்ட சின்ன பிள்ளைங்களை தான் வச்சுருக்கான். என்ன பண்ணிடுவாருன்னு சொல்லி யாக்கோபு என்ன பண்ணுறாருன்னா, எல்லாரையும் முன்னாடி அனுப்பிட்டு ஒன்று பண்ணுறாரு பாருங்க. 32 25 26 32 25 வாசிங்க. அவனை மேற்கொள்ளாததை 24 25 வாசிங்க. யாக்கோபு கெஞ்சி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோடே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்தை சுருக்கிற்று. ஸோ ஒரு புருஷன் வந்து போராடினார் அப்படின்னு இருக்கு தமிழ் பைபிளில். இங்கிலீஷ் பைபிளில் என்ன போட்டிருக்குன்னா, ஜேக்கப் ரசில்ஸ் வித் ஏஞ்சல் அப்படின்னு போட்டிருக்கு. காட் அப்படின்னே போட்டிருக்கு. யாக்கோபு காடோடு கூட ரஸ்லிங் பண்ணாராம். அப்படின்னா நம்ம எப்படி புரிந்து கொள்ள முடியும்? நான் ஃபஸ்ட்டு எப்படி புரிஞ்சுட்டேன்னா, ஓகே இப்போ வந்து ஏசா ஒரு ஆள் அனுப்பியிருப்பார் போல, 400 பேரில் ஒருத்தர் அனுப்பியிருப்பார் போல சண்டை போடுறதுக்கு யாக்கோபு கிட்ட. யாக்கோபு வந்து நைட்டு ஃபுல்லாக அவர் கூட ரஸ்லிங் குஸ்தி சண்டை போட்டிருப்பாரு போல. குஸ்தி சண்டை போட்டு ஜெயிச்சதுனால காட் வந்து இவர் கொடுத்துருப்பாருன்னு போல நான் சின்ன வயசுல இது படிக்கும்போது புரிஞ்சுட்டு இருந்தேன். இங்கிலீஷில் ஜேக்கப் ரஸ்லிங்ஸ் வித் காட் அப்படின்னு போடுறது. சரி, இப்போ காடு கூட எப்படி ரஸ்லிங் பண்ண முடியும், போராட முடியும் சொல்லுங்க? அந்த ஒரு நைட்டு தான் யாக்கோபை சேஞ்ச் பண்ணிச்சுங்க. யாக்கோபு வந்து ஃப்ராடு தான். ஒரு நைட்டு, ஒரு ஆல் நைட்டு காடு கூட போராடணும். எப்படி போராட முடியும் காடு கிட்ட? முழங்கால். சொல்லுங்க, முழங்கால் தான் கரெக்டு. இப்போ வசனத்தோட இன்னொரு வசனம் படிக்கணும்னா அதுக்கு ஜோடியான வசனத்தை எடுத்து வாசிக்கணும். ஓசியா 12:3 வாசிங்க. ஓசியா 12:3 3-4. ஓசியா 12:3-4. அவன் தாயின் கர்ப்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தார். தன் பிறப்பினால் தேவனோட போராடினான். அவன் தூதனானவரோட போராடி மேற்கொண்டான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலில் அவர் அவரை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோட பேசினார். கவனிங்க, இப்போ நான் சொன்னபடி தூதனானவர்னா யார் வருவாங்க? கிறிஸ்துன்னு அர்த்தம் வரும். இப்போ யாக்கோபு யாரோட கூட இருக்கிறான்னா இயேசு வந்திருக்கிறார். இயேசு வரும்போது யாக்கோபு எப்படி போராடினா, காலை பிடிச்சு கெஞ்சிட்டான். காலை பிடிச்சு கெஞ்சி விட்டியும் மட்டும் நைட்டு ஃபுல்லா. அப்போ ஜீசஸ் சொல்றாரு, காலையில் ஆயிடுச்சுப்பா நான் போகணும். அழுது கெஞ்சினான். கெஞ்சி போராடி ஒரே நைட்டில் அதை வின் பண்ணி வந்து இஸ்ரவேலாக தேவ பிரபுவாக மாற்றப்பட்டான். ஸோ நல்லா புரிந்து கொள்ளுங்க, நல்லா நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். யாக்கோபு ஃப்ராடு பையன் தான். ஃப்ராடு காட் அதுக்கேற்ற இது தந்துட்டார். எப்படி தந்தாருன்னா, அண்ணனை ஏமாத்தினான், அதுக்கேற்ற பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு, தப்பிச்சு ஓடிட்டான். மாமாவை ஏமாத்தினான், மாமா வந்து 10 டைம் இவனை ஏமாத்திட்டாரு. ஒரு வசனம் இருக்கு, 10 வயசை ஏமாத்திட்டாருன்னு சொல்லியிருக்கு. அது கிடைச்சிருச்சு. திரும்பி வரும்போது ஒரு நைட்டு ஃபுல்லா ஊதனானவர் கூட போராடினான். அழுது கெஞ்சி, பிரேயர்ல கெஞ்சி அப்படியே மாறிட்டான். அப்போ
அப்படியே மாறி தேவ பிரபுவாக மாற்றப்பட்டான். ஸோ ஏசா வந்து உலக பிரகாரமாக நல்லவனாக இருந்தாலும் அவன் காடு அவன் இருக்கிறது. யாக்கோபு வந்து உலகத்தில் கெட்டவனாக இருந்தாலும் காடு அப்படி இருக்கிறான். ஸோ நல்லா புரிந்து கொள்ளுங்க. நான் சொல்ல அந்த பாயிண்ட் என்னன்னா, தூதனானவர்னு வரும்போது அதில் 99% ஜீசஸ் கிரைஸ்ட் தான் வரும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஒரு சிலர் என்ன டீச் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் எங்கெல்லாம் பிதான்னு வருதோ அதெல்லாம் ஜீசஸ் டீச் பண்றாங்க. சரியாது? பிதா வேற குமாரன் வேற. சில பேர் அப்படி டீச் பண்றாங்க. பிதான் வரது ஜீசஸ் போட்டுக்கோங்க, முடிஞ்சு போச்சு அப்படி டீச் பண்றாங்க. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டும். பிதா தனியா குமாரன் தனியா இருக்கிறார். சரிங்களா? அடுத்தது வார்த்தை எழுதி கொள்ளுங்க. ஆண்டவர் வந்து திரித்துவத்துல பழைய ஏற்பாட்டில் மறைந்திருக்கிறார். வாசிங்க 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26. சிருஷ்டிப்பில் குமாரன் மறைந்திருக்கிறார். என்னுடைய பாயிண்ட் வந்து இதுதான். மனிதனின் சிருஷ்டிப்பில் குமாரன் மறைந்திருக்கிறார். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவார்கள் என்றார். அப்போ நம்ம எல்லாம் வந்து நமது சாயல், பிதாவுடைய எனது சாயல் அல்ல, நமதுன்னா அதுல யார் இருக்கிறாங்க? திரித்துவம் குமாரன் இருக்கிறார், பரிசுத்தர் இருக்கிறார். நம்ம எல்லாம் அவருடைய இமேஜுங்க. அவர் வந்து ஒரிஜினல், நம்ம வந்து ஜெராக்ஸுங்க. பல வேலை நம்ம நினைப்போம், வெள்ளையா கருப்பா வைட்டா குட்டையா நெட்டையா சைனா மாதிரி சப்ப முக்கா நம்ம அப்படி இருக்கிறோம் நம்ம நினைப்போம். ஆனால் நம்ம எல்லாருமே வந்து தேவனுடைய இமேஜ். அதை புரிந்து கொள்ளுங்க. சரிங்களா? காடோட இமேஜ் வந்து நமக்கு கெட்டு போயிடுச்சு, மறுபடியும் அந்த இமேஜ் வரும். ஸோ திரித்துவத்தில் தேவன் இருக்கிறாரு. அதே போல சோதோம் கொமோரா அழிவுல காட் என்ன சொல்றாரு? நாம் இறங்கி போய் பார்ப்போமாக. யோசனை படிச்சிருப்பீங்க தானே? ஓகே. ஸோ அழிக்கும் போதும் பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்துவும் கூட வர்றாரு. ஸோ கிறிஸ்து மறைந்திருக்கிறார். இதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் எழுதி கொள்ளுங்க. சோதோம் கொமோரா அழிவின் போது நாம் போய் இறங்கி பார்ப்போம்னு சொல்லும் போது கிறிஸ்துவும் இறங்கி வந்து பார்க்கிறார். சரிங்களா? அடுத்தது மிஷினரி ஊழியத்திலையும் காட் இருக்கிறார். இது ஒரு 5 minutes நான் சொல்ல வேண்டும். சொல்லும் போது நமக்கு நல்லா புரியும். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் வாசிங்க. 8ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 1-2. ஏசாயா. உசியா ராஜா மரணமற்ற வருஷத்திலே ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் இருந்திருந்தது. சேரபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து. நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். வீட்டில் போய் தயவு செஞ்சு இதை மறுபடியும் நீங்கள் வாசிங்க. ஏசாயா மிகப்பெரிய தீர்க்கதரிசிங்க. ஏசாயா முதல் 5 அதிகாரத்தில் ஏசாயா என்ன சொல்றாருன்னா, உனக்கு ஐயோ, மற்றவங்களை பார்த்து சொல்றாரு. உனக்கு ஐயோ, உனக்கு ஐயோன்னு சொல்றாரு. ஏசாயோட மாமா வந்து உசியா ராஜா. ஏசாயோட மாமா வந்து உசியா ராஜா. உசியா ராஜா வந்து மரணம் அடைஞ்சிட்டாரு. ஏசாயா மாமா இருக்கிறவரை நல்லா சாப்பாடு கிடைச்சிட்டு இருந்துச்சு. அரண்மனையில் நல்ல சாப்பாடு, அவருக்கு ஒரு சேர் போட்டுருக்குறாங்க. சேரில் உட்காந்து அப்படியே சொத்திரம்லாம் ப்ரேயர் பண்ணி வெளிப்பாடு கிடைச்ச உடனே அப்படியே ஐயோன்னு சொல்லிடுறாரு. இப்போ உசியா மரணம் அடைஞ்சிட்டார். வேற ஒருத்தர் ராஜா வந்துட்டார். வரும்போது எனக்கு கொஞ்சம் பயமாயிருச்சு. ஐயோ, இது வரை நமக்கு கிடைச்ச ராஜா சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி. ராஜா சாப்பாடுனா பயங்கரமாக இருக்குங்க. நான் வந்து சிஎம் ஜெயலலிதா இருக்கும்போது செக்ரட்டரியேட் இருக்கும், சென்னையில் செக்ரட்டரியேட் இருக்கும். அங்கே ஒரு சர்ச் பிரதர் இருக்கிறார். அவர் வந்து மிஷினரி ஊழியருக்கு கான்ட்ரிபியூட் கொடுப்பாங்க. அப்போ அவருடைய ஒர்க் என்னன்னா, சிஎம்மோட சாப்பாட்டை வந்து டேஸ்ட் பண்ணுறது. சரிங்களா? அப்போது நான் அவரை சந்திக்க போவேன். மந்த்லி ஒன்ஸ் போவேன். போகும்போது அந்த சாப்பாடு எனக்கும் கொடுப்பாரு. பயங்கரமான சாப்பாடு, எல்லா கூட்டம் இருக்கும். அதை விவரிக்க வார்த்தையே இல்லை. அப்போ நான் யோசிப்பேன், இந்த இதை இப்படி இருக்கும்போது ராஜாக்கள் எப்படி சாப்பிட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் யோசிப்பேன். அப்போ இவர் நல்ல ராஜா சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு. திடீர்னு ராஜா இறந்து போயிட்டாரு. ராஜா இறந்து போனோன்னு இவருக்கு பயம் வந்துருச்சு. அதுவரை ராஜாவை பார்த்துட்டு இருந்தது. அப்போதான் மேலே பார்க்குறாரு. மேலே பார்க்கும்போது தேவனுடைய தரிசனத்தை பார்க்குறாரு. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சிக்ஜிகளை வரும் பார்த்தீங்களா? இதை வச்சு தான் எடுத்துக்கிறாங்க. சரியா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 சொல்லி தரிசனத்தை பார்க்குறாரு. பார்க்கும்போது தன்னை பார்க்குறாரு.
தன்னை பார்க்கும்போது இப்போ அவருக்கு புரியுது அவருடைய மிஸ்டேக் என்னன்னா அசுத்த உதடுள்ள மனுஷன். ப்ராஃபட்டுங்கிறவர் தீர்க்கதரிசி, ஆனால் எங்கே இருக்கிறாரு? அரண்மனையில் இருக்கிறார். பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ்லாம் சில கோபமாக பேசலைன்னா, சில ஹார்ஷாக பேசலைன்னா வேலை நடக்காது. அப்போ மேபி ஒரு கெட்ட வார்த்தை பேசியிருக்கலாம், சரிங்களா? ஆனால் ப்ராஃபட். அப்போ இவருக்கு ப்ராப்ளம் வந்து எங்கே இருக்குன்னா நாக்கில். அப்போது தரிசனம் பார்த்து, ஐயா என்னை விட்டுருங்கய்யா, என் நாக்கில் ப்ராப்ளம் இருக்கியா, நான் கெட்ட பேச்சு பேசுகிற மனுஷையா அப்படின்னு புலம்புறாரு. இங்கே இருக்கிற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்ம வந்து பைபிளை கரெக்டாக படித்தோம், காடை கரெக்டாக பார்க்கும்போது நம்மளால் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணுவோம். இசையாக்காச்சு நாக்கில் மட்டும்தான் ப்ராப்ளம். நம்ம காடை பார்த்துட்டோம்னா நமக்கு எங்கெங்கே ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி மேலேருந்து கீழே வர நமக்கு ப்ராப்ளம் இருக்கும், சரிங்களா? நம்ம அப்போ ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணுவோம். அப்போ அவர் புலம்புற, ஐயா என்னை விட்டுருங்க ஐயா, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். அவர் என்ன பண்ணுறாருன்னா பரலோகத்தின் அக்கினியை கொண்டு வர்றார். கொண்டு வந்து ஏசாயாவோட நாவை டச் பண்ணுறாரு. நாக்கை டச் பண்ணிட்டு ஒரு வார்த்தை கேட்குறாங்க. அதை வாசிங்க, 8ஆம் வசனம் 7-8 வாசிக்கிங்க. ஏசாயா 6-7-8. அப்பொழுது 6-7-8 6ஆம் அதிகாரம் 7. அப்பொழுது அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டான். ஸோ காட் இவனை பாவத்தில் சரி பண்ணிட்டு ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறார். யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார். யார் எனதுன்னு சொல்லலை, நமது. அப்போ இதுலேயும் ட்ரினிட்டி இருக்கு. இதுலேயும் ஜீசஸ் வந்து மறைந்து இருக்கிறாரு. ஏசாயா சொல்றாரு, இதோ என்னை அனுப்புங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி. பாருங்க, நாம இன்னும் ஆண்டவரை தரிசிக்கிற விதத்தில் தரிசிக்கணும். தரிசிச்சிட்டோம்னா நம்ம பாவங்கள்லாம் சரியாயிடும். அப்படி சொல்கிற மாதிரி ஏசாயா நாக்கில் மட்டும்தான் ப்ராப்ளம், அந்த தலையிலேருந்து கால் வர ப்ராப்ளம் இருக்கும். நம்ம முக்கியம் எடுத்துட்டாருன்னா நம்ம சரியாயிடுவோம். சரியாகி ஆண்டவர் சொல்லுவார், ஊழியத்துக்கு யார் போவாங்கன்னு சொல்லுவார், நம்ம உடனே போயிடுவோம், உடனே நம்ம போயிடுவோம். ஸோ இது ரொம்ப முக்கியங்க. இப்போ 6ஆம் அதிகாரம் வர நார்மல் ப்ராஃபட்டாக தரையில் இருக்கிற ப்ராஃபட்டாக இருந்த ஐசாயா, அதுக்கப்புறம் அவருடைய விஷன்ஸ் அப்படியே மாறிடுச்சு. ஐசாயா பார்க்காத விஷன்ஸே இல்லை. ஐசாயா வந்து ஜீசஸ் சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கிற விஷயம் 53ஆம் அதிகாரத்தில் பார்க்குறாரு. பார்த்து அப்படியே எழுதி வைக்கிறார். எங்கள் மூலமாக கேள்விப்பட்டதை விசுவாசிக்கலாம் யார் அப்படின்னு சொல்லி 1000 வருட அரசாட்சியை பார்க்குறாரு. சொல்லுங்கள், ஐசாயா பார்த்த விஷன்ஸ் எல்லாம் சொல்லுங்க. நானே சொல்லிட்டா அப்புறம் இது மெசேஜாக போயிடும், கிளாஸாக இருக்கா. ஐசாயா என்னென்ன விஷன்ஸ் எல்லாம் பார்த்தாருங்க சொல்லுங்க. படிப்பாங்க, ஐசாயா படிப்பாங்க. ஆவியான ஒரு விஷன் பார்த்தாரு. வெரி குட். ஆவியானவர் எப்படி வராருன்னு விஷன் பார்க்குறாரு. வெரி குட். வேற ஐசாயா பார்க்காத விஷயமே இல்லைங்க. சிலுவை மரணம், உயிர்த்தெழுதல், 1000 வருட அரசாட்சி, பசுவும் கரடியும் கூடி மேயும், அடுத்தது வந்து கடைசி கால இயேசுவோடைய வருகை. ஸோ எல்லா விஷயமையும் ஐசாயா பார்த்தாங்க, எல்லா விஷயமும் பார்த்தாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா அவர் தேவனை தரிசிச்சதுனால. ஸோ இதோடைய அர்த்தம் என்னன்னா, நம்ம உசியாவை போல ஒருத்தரை சார்ந்திருந்தோம்னா, அவர் மாமாவாக இருக்கலாம், மச்சானாக இருக்கலாம், பாஸ்டராக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம், நம்ம அவர் கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டுட்டு அவருக்கு சாதகமாக பேசுவோம். மேபி அவருக்கு கெட்ட வார்த்தை கூட பேசியிருக்கோம், சரிங்களா? ஆனால் காட் ஒரு நாள் நம்மளை கொண்டு வருவார், தனியாக கழுதை போல கொண்டு வருவார். கொண்டு வரும்போது நம்ம அப்படியே மேலே பார்த்துட்டோம்னா ஐசாயா பார்த்தது போல மிகப்பெரிய ப்ராஃபிட்டுங்க. ஐசாயாவோட மரணம் எப்படி இருந்துச்சுன்னா, எபிரேயரில் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு இது இருக்குது. சிலர் வந்து வாளால் அறுக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குது. அது வேறு யாருமே கிடையாது, அது ஐசாயா தான். ஐசாயா வந்து மனாசே காலத்தில் ஒரு முதிர்ந்த ப்ராஃபட்டேட்டர், 90 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். 90 வயசு இருக்கும்போது மனாசே, எசேக்கியாவோட மகன் மனாசே வந்து ரொம்ப மோசமான ராஜா. ஐசாயாவை கொலை செய்ய கட்டளிடுறான். ஐசான குடுகுடு தாத்தா ஓடுறாரு, தப்பிக்க ஓடுறாரு. ஒரு மரத்துக்குள்ளே போய் புரிஞ்சுட்டாரு, புரிஞ்சிருக்கிறாரு. இவருக்கு வந்து நியூஸ் வருது. ராஜா சொல்கிறாரு, அவர் மரத்துக்குள்ள ஒழிச்சிட்டாரு, விடாதீங்க, மரத்தோட கட் பண்ணுங்க. அப்போ அப்படிப்பட்ட ஐசாயாவோட முடிவு வந்து
மரத்தோட கட் பண்ணாங்க. ரத்த சாட்சியை மறைச்சாரு. இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, பார்த்துக்கொள்ளுங்க, இன்னைக்குள்ள பல சர்ச்சஸ் வந்து பைபிளை மாற்றி வச்சுட்டாங்க. பைபிளில் இல்லாமல் டீச் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன டீச் பண்ணுறாங்கன்னா, ஜீசஸை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கஷ்டமும் வராது, ஒரு ப்ராப்ளம் வராது, ப்ரொமோஷன் மேலே ப்ரொமோஷன் சொல்லி பல சர்ச்சில் டீச் பண்ணுறாங்க. அது நம்ம ஒத்துக்கிறேன். ஜீசஸை நம்ம ஏற்றுக்கொண்டு நம்ம ராஜாவோட பிள்ளைங்க, we are the sons of the most high God king. ஓகேங்களா? கண்டிப்பாக ஒத்துக்கிறேன். ஆனால் கரெக்டான பைபிள் டீச்சிங் என்னன்னா, எபிரேயர்ல நம்ம வாசிக்கும் போது விசுவாசத்தினால ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். விசுவாசத்துல இப்போ நம்ம ஃபெய்த்தா இருக்கிறோம். திடீர்னு ஒருத்தர் நம்மளை அடிக்க வர்றாங்க, அப்படியே உட்காந்து சோத்திரம் ப்ரேயர் பண்றோம். ப்ரேயர் பண்ணும்போது அந்த ஆவியில அவங்க வந்து அப்படியே திசை மாறி போயிடுறாங்க. இது ஒரு வகை விசுவாசம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இதுதான் கரெக்டான பைபிள் டீச்சிங். இன்னொரு பக்கம் இருக்கு, விசுவாசத்துல அடி வாங்கினாங்க, வாளால் அறுக்கப்பட்டார்கள். ஐசாயா எவ்வளோ பெரிய ப்ராஃபட்டுங்க. ஆனால் அவரை வந்து மரத்தோட அறுத்தாங்க. எதனால? உலகம் நமக்கு சொந்தம் அல்ல, இதிலும் மேன்மையான உயிர்த்தெழுதல் இருக்கு. இதுதான் 100% நான் சொல்லுவேன் கரெக்டான பைபிள் டீச்சிங். ஒன் சைடு மாத்திரம் இல்லை. அதுக்குன்னு நம்ம கஷ்டமே இருக்கக்கூடாது. எப்பவுமே கஷ்டம் கிடையாது. சிலர் வந்து சொல்லுவாங்க, எனக்கு கஷ்டமே கிடைக்க மாட்டேங்குது, கஷ்டம் கொடுங்க கேட்டு வாங்குவாங்களாம். கேட்டு வாங்கக்கூடாது. ஆனால் விசேஷத்துக்காக கஷ்டம் வந்தால் அனுபவிக்கணும், பேலன்ஸாக இருக்கும். இது இல்லாமல் ஒன் சைடு போனோம்னா அது தவறுங்க. ஐசாவோட எக்ஸாம்பிள் வந்து நம்ம புரிந்து கொள்ளலாம். சரிங்களா? இதில் வேறு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்கா? ஸோ கொஸ்டின்ஸ் இல்லைன்னா தூதன் ஒரு 10 நிமிஷம் இதை முடிச்சுட்டு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். நீங்கள் எப்போ வெளியே போனாலும் நீங்கள் போகலாம். சின்ன பிள்ளைங்க எல்கேஜி கிடையாது. நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணால் போகலாம், நிறுத்த சொன்னால் நிறுத்தலாம். சரிங்களா? ஓகே. நான் வந்து கொஞ்சம் டயர்ட்னா நான் வந்து உட்காந்து டீச் பண்ணுவேன். இப்போ ஒரு கிளாஸில் வந்து சொல்லிட்டு நாங்கள் டீச்சர் சொன்னாராம், ஐயா நான் கொஞ்ச நேரம் உட்காந்து டீச் பண்ணுறேன். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க, ஐயா நீங்கள் உட்காந்து டீச் பண்ணால் நாங்கள் படுத்துக்கிறது நாங்கள் கேட்போம். பரவாயில்ல, எனக்கு கேட்டாங்க. ஸோ படுத்துக்கிறது கேட்காதீங்க. சரியா? ஓகே. ஸோ இதுதான் பைபிள் டீச்சிங். ஸோ இன்னைக்கு எனக்கு இந்த பாயிண்ட் உங்கள் மைண்டில் ஏறினா போதும். பைபிள் ஃபுல்லாக கிறிஸ்துவை தவிர எதுவுமே இல்லை. இதுக்காக தான் நான் இவ்வளோ ஆழமாக டைம் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறேன். எனக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஏன்னா அநேகர் வந்து மறுதளிச்சு கொண்டிருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்தது ஒரு ஹோம்ஒர்க் எழுதி கொடுங்க. ஹோம்ஒர்க், இயேசு பிதாவின் நாமத்தை யோவான் சுவிசேஷத்தில் 7 விசை பயன்படுத்தினார். அந்த 7 எதுன்னு கண்டுபிடிச்சிட்டு வாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ் வீக் வரும்போது நீங்கள் கண்டுபிடிச்சி குரூப்பில் போடுங்க. இல்லைன்னா எனக்கு பர்சனலாக என் நம்பர் தெரியுமா? 7 விசை இயேசு பிதாவின் நாமத்தை பயன்படுத்தினார். சரிங்களா? அந்த நாமம் என்னன்னா, அந்த நாமம் என்னன்னா இங்கிலீஷ்ல வந்து I am the true vine, I am the good shepherd அப்படிலாம் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இது வந்து பிதாவுடைய நாமம். அந்த நாமத்தை ஜீசஸ் பயன்படுத்தினாரு. தமிழ்ல வந்து நானே வாசல், நானே மெய்யான திராட்சை செடி அப்படிலாம் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதோட சின்ன எக்ஸ்பிளனேஷனும் கொண்டு வரணும். சும்மா அப்படி கொண்டு வரக்கூடாது. நானே வாசல்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி. சரி, இன்னொரு கேள்வி கேட்குறேன். ஜீசஸை யூதர்கள் சிலுவையில் அரைஞ்சதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு மெயின் ரீசன் என்னன்னு தெரியுமா? சபையை இடிப்பேன்னு சொன்னாங்க. இல்லை, இந்த டெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இருந்துச்சு. நானே பயன்படுத்தினால பிதாவுடைய நாமத்தை நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம்னு சொல்லி அவர் சொன்னனால அவங்களோட ஜீரணிக்க முடியல. நேற்று வந்து இவர் பிதா எப்போ இருக்காரு அவரோட இதை பயன்படுத்துறாருன்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. ஆனால் ஜூஸ்க்கு பல கண்கள் வந்து குருடாக்கப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டில் இப்போ நான் டீச் பண்ணதெல்லாம் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டுங்க. ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல ஜீசஸை பற்றி எப்படி சொல்லப்பட்டுள்ளது இது தெரியாம ஜீசஸை க்ரூசிஃபை பண்ணிட்டாங்க. இன்னைக்கும் நான் யூடியூப்லலாம் கேட்கும்போது இஸ்ரேலில் வந்து சில பேர் வந்து பேட்டி எடுப்பாங்க, ஜீசஸ் அப்படின்னு கேட்கும்போது இஸ்ரேல் பீப்புள் சொல்லுவாங்க, இஸ் எ தீஃப், அவன்
வந்து ஃப்ராடு ஏமாற்றுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கும் தெரியாம அவங்க ஏதோ சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு அந்த வெளிப்பாடு கிடைச்சிருக்கு. ஜூயிஷ் தான் ஜீசஸ் காடோடைய ஒரிஜினல்ஸ் பிள்ளை. ஜூயிஷ் வந்து அவரை ஏற்றுக்கொள்ளாததுனால காட் வந்து அந்த இடத்துல நம்மளை தத்தெடுத்து அந்த இடத்துல வச்சிருக்கிறாரு. தத்தெடுத்து வச்சு, ஆனால் ஜூயிஷ் வெளியே போயிட்டான், இஸ்ரேல் வெளியே போயிட்டான். வெளியே போய் அடி வாங்கிட்டு வருவோம். எங்கே அடி வாங்கிட்டு வந்து பரலோகத்தில் நம்ம 2 பேரும் ஒன்றா இருப்போம், ஒரே வீட்டில் இருப்போம். சரிங்களா? அது பெரிய விஷயம். இது நார்மல் காரியம் கிடையாது. ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரு நார்மல் யூதனுடைய ப்ரேயர் என்னென்ன எழுதிக்கொள்ளுங்க. ஒரு நார்மல் யூதன் வந்து காலையில் எந்திரிச்சு ப்ரேயர் பண்ணுவானா, ஆண்டவரே நீர் என்னை ஒரு நாயாக படைக்காததினால் ஸ்தோத்திரம். ஒரு யூதன் வந்து ப்ரேயர் பண்ணுவானாமா டெய்லி காலையில் எழுதி, நீர் என்னை ஒரு நாயாக படைக்காததினால் ஸ்தோத்திரம். 2வது, என்னை ஒரு பெண்ணாக படைக்காததினால் ஸ்தோத்திரம். ஆயிரக்கணக்கான வருஷமா ப்ரேயர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அந்த யூதன். 3வது, நீர் என்னை ஒரு புறஜாதியாய் படைக்காததினால் ஸ்தோத்திரம். நீர் என்னை ஒரு நாயாக படைக்காததினால் ஸ்தோத்திரம், ஒரு பெண்ணாக படைக்காததினால் ஸ்தோத்திரம், ஒரு புறஜாதியாய் படைக்காததினால் ஸ்தோத்திரம். புறஜாதி நரகத்தில் உள்ள அடுப்பு எரியும் தீக்கு விறகாக படைக்கப்பட்டவன். புறஜாதி யூதருடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி மற்ற மக்கள்லாம் வந்து நரகத்துல தீ எரியுமாமா. தீ எரியுதில்ல, அதுக்கு விறகு கொண்டு வைக்கிறது தான் நம்மளாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் அக்கார்டிங் டு யூதன். அப்படிப்பட்ட யூதனுக்கு காட் வந்து நம்மளை சேர்த்து வைப்பார். சரிங்களா? பழைய ஏற்பாடு படி பார்க்க போனால் நம்ம எதுவுமே கிடையாது. ஆனால் ஜீசஸோடைய ரத்தத்தினால நம்ம அவருடைய பிள்ளையாக்கப்பட்டோம். பிள்ளைனா சாதாரணது இல்லைங்க. யூதனுக்கு இல்லாத ஆசீர்வாதமே கிடையாது. யூதன் வந்து ஜஸ்ட் ஒருத்தன் தான். சுத்திலும் கல்ஃப் கண்ட்ரிஸ் 25 பேர் இருக்காங்க. 25 பேர் ஒருத்தன் அடிச்சா என்ன ஆகும்? என்ன ஆகும் பிரதர்? செத்துருவான் கண்டிப்பா. படத்துல தான் கட்டுவாங்க 25 பேர் வந்து ஒருத்தன் வந்து 25 பேர் அடிக்க முடியும்னு சொல்லி. சில படத்துலலாம் மீறி காட்டுவாங்க. ரஜினியோட ஒரு பழைய படத்துல ஒரு நாள் நான் சும்மா டிவி போடும்போது காட்டினாங்க. ரஜினி வந்து 10 பேர் அடிக்க வர்றாங்க, கத்தி எடுத்துட்டு அடிக்க வர்றாங்க. சரிங்களா? பால் எடுத்துட்டு ரஜினி என்ன பண்ணாருன்னா துண்டை கலட்டினார். துண்டை கலட்டி எப்படி சுத்தினார், அந்த 10 வாங்க வந்துருச்சு, தூக்கி வீசிட்டாரு. படத்துல தான் காட்ட முடியும், ஒரிஜினலா காட்ட முடியாது, நடக்கவே நடக்காது. ஆனா யூதன் வந்து ஒருத்தன் 25 பேருக்குள்ள நின்று 25 பேரை போட்டு அடி நடிச்சிட்டு இருக்கான். யாராலையும் எதுவும் பண்ண முடியல. எதனாலங்க? காடோடைய பையனால. காட் பின்னாடி அடிப்பாங்க, அது வேற விஷயம். தப்பு பண்றாங்க. காடோடைய பையனால காட் வந்து இது பண்றாரு. அந்த பொசிஷன்ல நம்மளை வச்சிருக்கிறாங்க. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நம்ம சாதா ஆட்கள் கிடையாது. நம்மள காடோடைய சன்னுனா ஏதோ சும்மா ரோட்ல போயிட்டு இருந்து கூப்பிட்டு உட்காரக்கிறது கிடையாது. அந்த இடத்துல நம்மளை வச்சிருக்கிறார். நமக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. அந்த பர்பஸ்க்காக தான் பைபிள் காலேஜில் கூட்டிகிட்டு வந்துருக்கிறோம். சரிங்களா? அதை தெரிந்து கொண்டோம்னா, நம்ம வந்து அப்ரஹாமுடைய பிள்ளை தெரிந்து கொண்டோம்னா நமக்கு எல்லாமே கிடைச்சிருங்க. சரிங்களா? ஸோ இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, அடுத்து இன்னொரு 5 மினிட்ஸ் பார்த்துட்டு நம்ம பிரேக் விடுவோம். ஸோ ஜீசஸ் வந்து மறைந்திருக்கிறாரு. ஜீசஸோடைய பர்சனாலிட்டி, இயேசுவின் பர்சனாலிட்டின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நான் வந்து ஒரு 2 விதமாக இருக்கும், எல்லாருக்கும் 2 விதமாக இருக்கும். நான் வந்து ஒரு பர்சன். சரிங்களா? நான் எப்படி ட்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து என்னுடைய பர்சனாலிட்டியை குறிக்கிறது. 2வது, நான் வந்து பண்ணுற ஒர்க்கு. எனக்கு ஒரு ஒர்க்கு இருக்குது. நான் பைபிள் டீச்சர் வந்து எனக்கு ஒர்க்கு. உங்கள் ஒர்க் என்ன பிரதர்? தோட்ட வேலை. பிரதர் வந்து ஒரு பர்சன், ப்ளஸ் பிரதர் வந்து தோட்ட ஒர்க் பண்ணுறாங்க. சிஸ்டர் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க? பட்டகம் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறீங்களா? ரெக்கார்டிங் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ சிஸ்டர் வந்து ஒரு பர்சன், சிஸ்டர் வந்து ஒரு ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ பர்சன் ஆஃப் கிரைஸ்ட் அதில் போட்டுருங்க. பர்சன் ஆஃப் கிரைஸ்ட் டாபிக் போடுங்க. பர்சன் ஆஃப் கிரைஸ்ட் வந்து 2 வித நிலைகள்.
கிறிஸ்துவுக்கு வந்து அவருடைய பர்சனாலிட்டி குறிக்கிறதுக்கு 2 வித நிலைகள் இருக்கிறது. எடுத்தவங்க நீங்க வாசிங்க. எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஓகே, ஸோ இயேசுவோட பர்சனாலிட்டியில 2 நிலைங்க. ஃபர்ஸ்ட் வந்து தாழ்மையின் நிலை. எழுதி கொடுங்க. தாழ்மையின் நிலை. தாழ்மையின் நிலை இது கூட பார்த்து எழுதிருக்கீங்களா? சரி, இது கொஞ்சம் நீட்டாக வர மாட்டேங்குது. சொல்லி தப்பாக எழுதிருக்கீங்க. ஹேண்ட் ரைட்டிங் நீட் இல்லை. ஸோ தப்பாக வந்துடும். நெக்ஸ்ட் டைம்ல வந்து நல்லா போர்டு வச்சு இது பண்ணிடலாம். ஸோ முதலாவது வந்து தாழ்மை நிலை நம்ம புரிந்து கொள்ளலாம். இயேசு வந்து மேலே இருந்து மனுஷனான அதே பெரிய விஷயங்க. ஏன்னா ஏசாயா தீர்க்க தரிசனத்தில் எங்கள் மூலமாக கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யாருன்னா என்ன அர்த்தம்னா, ஏசாயா ஃபர்ஸ்ட் காடை பார்க்குறாரு. பரிசுத்தர் 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 பரிசுத்தரா ஜீசஸை பார்த்துட்டு அடுத்த விஷன்ல சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கும்போது பார்க்கும்போது இவரால் நம்ப முடியல. பேர்பட்ட இவரா இறங்கி வந்தாருன்னு ஏசாயாவால் நம்ப முடியல. ஸோ ஜீசஸ் வந்து மனுஷனா இறங்கி வந்தார்னா தம்மை தாழ்த்தினார். தாழ்மை நிலை. ஃபர்ஸ்ட் நிலை வந்து தாழ்மை நிலை. தாழ்மை நிலையில மனித அவதாரம் எடுத்தார். சரிங்களா? எனக்கு அந்த டாபிக் உள்ள முடிக்க முடியறதில்ல. சில பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்படி வந்துட்டே இருக்கு. ஸோ சம்டைம்ஸ் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஓவராக இருந்தால் சொல்லுங்க, நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, பாருங்க. ஜீசஸ் வந்து தனக்கு ப்ராப்ளம் வரும்போது, அவருக்கு ப்ராப்ளம் வரும்போது வாயை திறவாத ஆட்டுக்குட்டியை போல இருந்து ஃபேஸ் பண்ணாரு, அடி வாங்கினாரு. சர்ச்சுக்கு ப்ராப்ளம் வரும்போது என்ன பண்ணாருன்னா சாட்டை எடுத்தாரு. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்னா, சர்ச்சில் ஒரு ப்ராப்ளம் வரும்போது கை கட்டி வேடிக்கை பார்ப்போம். நம்மளை யாராவது பாயிண்ட் பண்ணா, ஏய் நான் யார் தெரியுமா, இவனோட பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா, இப்போ 1 இயர் தான் நான் சர்ச்சுக்கு வரேன், இல்லைன்னு வச்சுக்கோ இன்னைக்கு நம்ம நாக்க வெட்டியிருப்பேன்னு சொல்லி நம்ம ரியாக்ட் பண்ணுறோம். ஆனால் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், சர்ச்சுக்கு ப்ராப்ளம் வந்தால் நம்ம பேசணும், கண்டிப்பாக பேசணும். நமக்கு ப்ராப்ளம் வந்தால் அமைதியாக இருக்கணும். சரிங்களா? ஜீசஸ் வந்து தாழ்மை நிலையில் இருந்தார். அப்படிங்கிற வசனம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5 முதல் 11 வரை. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 5 முதல் 11 வரை. முன்னாடி பைபிள் படிச்சிருக்கீங்களா? இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, ஒரு 2 மாதம் எடுக்கணும், அதுக்கப்புறம் நம்ம பழகிடும். சரிங்களா? நாங்கள்லாம் ஃபுல் டைம் பைபிள் காலேஜ் 8 இயர்ஸ், வேறு ஒர்க்கே இல்லை. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5 முதல் 11 வரை 2 மாசத்துல பழகிடும். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். இறங்கி வந்தது அவருடைய தாழ்மை நிலை காட்டுது. 2வது வந்து மகிமையான நிலை, மகிமையின் நிலை. அதுக்கும் அதே வசனம் தான். எபிரேயர் 2:9 மறுபடியும் வாசிங்க. மகிமை நிலைக்கும் அதே வசனம் தான். எபிரேயர் 2:9 மறுபடியும் வாசிங்க. தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்ததின் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஓகே, ஸோ ஜீசஸ் இறங்கி வந்து மனுஷனா வந்து சிலுவை சுமந்ததுனால காட் என்ன பண்ணிட்டாருன்னா அவரை மேலே தூக்கிட்டார். மேலே தூக்கி நியாயாதிபதியை வச்சுட்டார். ஸோ நாமும் சிலுவையில் சுமந்து நடக்கும்போது யாருடைய சிலுவை நம்ம சுமக்கணும்? பிரதர் தான் கரெக்டாக நல்லா பாயிண்ட் ஆன்சர் பண்ணுவார். பேர் என்ன பிரதர்? பேர் என்ன, நேம் என்ன? சஜி. சஜி பிரதர், யாருடைய சிலுவையை நம்ம சுமக்கணும்? இயேசுடைய சிலுவையை சுமக்கணுமா? எங்கே போய் வாங்கிட்டு வரணும்? எருசலேம் வாங்கணுமா? இங்கேயே கிடைக்குமா? கூடலூரில் கிடைக்குமா? கிடைக்காது. எருசலேம் போகணும்ல, போயிடலாம், ஒரு நாள் போயிடலாம். ஓகே, யாருடைய சிலுவையை நம்ம சுமக்கணும்? நம்மளுடைய சிலுவையை நமக்கு சுமக்கணும். ஜீசஸோடைய சிலுவையை அவர் சுமந்துட்டார். இனி அந்த சிலுவையை தூக்கிட்டு சில பேர் போயிட்டு இருக்கிறாங்க. அப்படியே ஜெருசலேமில் போய் அப்படியே தூக்கி போயிட்டு இருக்கிறாங்க. அது நமக்கு தேவையில்லை. நமது பாடுகளை நம்ம சுமக்கணும்.
உங்கள் பாடை நான் சுமக்க முடியாது, என்னுடைய பாடை நீங்கள் சுமக்க முடியாது. கந்தன் சிலுவை எடுத்துக்கொண்டு சுமந்தோன்னா நாமும் வந்து நம்மையும் வந்து தேவன் ஏறத்தில் வைப்பாங்க. சரிங்களா? ஓகே, பிரேக் இருக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சிஸ்டம் வந்து நான் சொல்லிடுறேன். பைபிள் காலேஜ் இதான் ஃபஸ்ட்டு டைம் எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி பைபிள் காலேஜ் யாரெல்லாம் படிச்சிருக்கிறீங்க? யாருமே படிக்கல, எல்லாருமே ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க. ஓகே, ஸோ சிலதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். சரி, நமக்கு வந்து டோட்டல் மார்க்ஸ் எக்ஸாமுக்கு வந்து 100. சரிங்களா? இது எழுதி கொடுங்க. டோட்டல் மார்க்ஸ் வந்து எக்ஸாமுக்கு வந்து 100. உங்களுக்கு வந்து ஓரல் டெஸ்ட் ஆகும். சரிங்களா? நீங்கள் வாயில் சொல்லுவீங்க. ஓகே, அடுத்தது இந்த 100 வந்து நம்ம 2ஆக டிவைட் பண்ணுவோம். 60 வந்து ஃபைனல் எக்ஸாம். ஃபைனலாக செமஸ்டர் முடியும் ஒரு எக்ஸாம் வைப்போம். எக்ஸாமுக்கு வந்து 60 மார்க் கொஸ்டின் வரும். சரிங்களா? அடுத்தது 40 மார்க் வந்து இன்டர்னல். மார்க் வந்து இன்டர்னல் வரும். இந்த இன்டர்னல் என்னன்னா உங்கள் கிளாஸ் பார்ட்டிசிபேஷன் அது இன்க்ளூட் ஆகும், அங்கே அட்டெண்டன்ஸு. சரிங்களா? நீங்கள் இப்படி நல்லா கேள்வி கேட்குறீங்க, கேள்வி கேட்குறதுலாம் மார்க் உண்டு. கேள்வி நாங்கள் கேட்ட மார்க் இல்லை, நீங்கள் கேட்டாலும் மார்க் இருக்கு. ஏன்னா அதுதான் கிளாஸ் பார்ட்டிசிபேஷன். சரிங்களா? அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் வந்து இன்டர்னல் மார்க்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த 40 மார்க் அட்டெண்டன்ஸு, அசைன்மெண்ட்டுக்கு வந்து 20 மார்க்ஸ். ஸோ ஒரு நல்ல ஒரு அசைன்மெண்ட் உங்களுக்கு தருவோம். மற்ற சப்ஜெக்ட்ஸ் தந்துருப்பாங்க தானே, அசைன்மெண்ட் தந்துருப்பாங்க தானே, எழுதி கொடுத்துட்டீங்களா? அதுக்குள்ள பரவாயில்லையே, ரொம்ப ஸ்பீடாக இருக்கிறீங்க. ஸோ அசைன்மெண்ட் வந்து ஒரு நிமிஷம், ஒரு ஃபாரின் கால் வருது, சாரி. ஓகே, அசைன்மெண்ட்டுக்கு வந்து எவ்வளோ மார்க்கு? 20 மார்க்ஸ். சரிங்களா? ஸோ அசைன்மெண்ட்டுக்கு வந்து 20 மார்க்கு. அதுக்கப்புறம் கிளாஸ் டெஸ்ட் வைப்போம். கிளாஸ் டெஸ்ட் அதுக்கு வந்து யூனிட் டெஸ்ட் அப்படின்னு பேர். 2 டெஸ்ட் வைப்போம். ஸோ ஒரு டெஸ்ட்டுக்கு 10 மார்க்கு, அப்போ 20 மார்க் வரும். ஸோ இது வந்து 40 மார்க்கு. இன்டர்னல் வந்து 40 மார்க் வரும். எக்ஸ்டர்னல் ஃபைனல் எக்ஸாம் வந்து 60 மார்க் வரும். டோட்டல் 100 மார்க் வரும். இதில் நீங்கள் 40 மார்க் எடுத்தால் பாஸ் மார்க், 40 எடுத்தால் பாஸ். ஸோ இந்த அசைன்மெண்ட்டு கரெக்டாக எழுதுனீங்கன்னா, சீக்கிரமாக எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் நல்ல மார்க்ஸ் கொடுப்போம். லேட்டாக எழுதினீங்கன்னா மார்க்ஸ் கம்மியாயிடும். சரிங்களா? 20ல் ஒரு 18 வாங்கிட்டீங்கன்னு வைங்க ஃபார் எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் டெஸ்ட்டில் ஒரு 8 வாங்கிட்டீங்கன்னா அப்போ இதுலேயே ஒரு 20-25 மார்க் வாங்கிடலாம். ஃபைனல் எக்ஸாம் ஜஸ்ட் 1 வேர்டு எழுதிட்டிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் பாஸ் ஆகிடலாம். அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். ஸோ கார்டு வந்து இது பண்ணுவாங்க. ஸோ 60 மார்க்ஸ் ஃபுல்லாக 1 வேர்ட்ஸ் தான் வரும். இல்லை 60 மார்க் 1 வேர்டு வரும், 2 மார்க், 5 மார்க், 10 மார்க் எல்லாமே மிக்சடாக வரும். இது ஃபைனல் எக்ஸாம். ஏன் இது காலேஜ் செட்டப்பில் இப்படி தான் வைப்பாங்க. உங்கள் காலேஜில் எப்படி வச்சாங்க? செக்குலர் காலேஜில் எப்படி வச்சாங்க? ஃபைனல் 100 அசைன்மெண்ட் இதெல்லாம் வந்து 20 மார்க்ஸ். 20 மார்க்ஸ். இன்டர்னல் 25, எக்ஸ்டர்னல் 75. ஓகே. நம்ம பைபிள் காலேஜில் 70-30 அப்படின்னு சில இடத்துல போடுவாங்க, சில இடத்துல 60-40 நம்ம இங்கே கொடுக்கும்போது அது நல்லாயிருக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் ஃபைனல் எக்ஸாம் நமக்கு சிக்காயிடும், சில நேரம் வர முடியாமல் போயிடும். அப்போ இந்த இது வந்து நம்ம பாஸ் பண்ணிடுறோம். சரிங்களா? இல்லைன்னா அப்போ படிக்க பிடிச்சிருக்க முடியாது, 1 வேர்டு மட்டும்தான் தெரியும். ஸோ அப்படி இது பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம அகாடமிக் கேலண்டர் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அது நம்ம இன்னும் 1 or 2 வீக்ஸில் கொடுத்துருவோம். ஸோ ஒரு செமினார் நம்ம வைப்போம். செமினார் ஒவ்வொரு செமஸ்டரில் இருக்கும். அப்புறம் வந்து நமக்கு அவுட்ரீச் போவோம். அவுட்ரீச் போய் நம்ம டாக்ஸ் எல்லாம் கொடுக்குறது அதெல்லாம் வந்து பாடத்தில் இன்க்ளூட் ஆகி வரும். அதுக்கப்புறம் இன்னொன்று பாருங்கள், இது வீக்லி ஒன்ஸ் தான் இந்த கிளாஸு 4 hours நம்ம அட்டன் பண்ணுறோம். ஸோ இன்னும் லைப்ரரி ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். லைப்ரரி புக்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு போய் ரீட் பண்ணுவோம், அப்புறம் அடுத்த வாரத்தில் வந்து கொடுக்கணும். ஸோ அது வந்து உங்களுக்கு கிரெடிட் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எப்படின்னா கிளாஸுக்கு வெளியே நீங்கள் எவ்வளோ வந்து இந்த கோர்ஸுக்காக நீங்கள் முயற்சி பண்ணியிருக்கீங்க. ஸோ இது கிரெடிட் ஹவர்ஸு. அதுக்கப்புறம் நீங்கள் ஊழியத்துக்கெல்லாம் போவீங்களா, சண்டே கிளாஸ் எடுக்கிறது, கிராம ஊழியம் அந்த மாதிரி போகிறதுக்கு நீங்கள் ரிப்போர்ட் எடுத்து கொண்டு வரணும். ஸோ அதுவும் வந்து கிரெடிட் ஹவர்ஸில் ஆட் ஆகும். ஸோ இது வரும். ஸோ வெளியே ஒரு அவுட்டிங் நம்ம வருஷத்துக்கு ஒரு டைம் வெளியே போகலாம். ஸோ 2-3 பிளேஸ் வச்சுருக்கிறோம். தரங்கம்பாடி வந்து ஜீகன் பால்க்கு வந்து இறங்கின இடம், அது நல்லாயிருக்கும், அது பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா கொச்சினில் வந்து யூதருடைய ஜெப ஆலயம் இருக்காங்க.
ஜெபாலயம் இருக்குது. ஸோ 2 பிளேஸில் ஏதாச்சும் ஒன்று யோசிச்சிருக்கிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு காலேஜோடைய செட்டப்லாம் இருக்குது. ஸோ வேறு ஏதாச்சும் என்ன டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? தேவதூரில் சற்று சிறைவனாக அப்படின்னு அது இங்கிலீஷ்லேயும் அப்படி தான் இருக்கா? இங்கிலீஷ்லேயே அதுதான் இருக்குது. ரீட் பண்ணிடுங்க. இங்கிலீஷ் பைபிள் வச்சுக்கோங்க, ரீட் பண்ணிடுங்க. அது என்ன அர்த்தம்னா, காட் வந்து மனுஷனாக்குனதுனால ஏஞ்சலை விட காட் கீழே ஆக்கிட்டார். மனுஷன் ஆகும்போது பூமிக்கு வரும்போது அதுக்கப்புறம் காட் மேலே உயர்த்திட்டார். அதுதான் அதோடைய அர்த்தம். சரிங்களா? இங்கிலீஷில் ரீட் பண்ணி முடிச்சிட்டேன். ஹீப்ரூஸ் சாப்டர் எபிரேயர் நான் பின்னாடி இருக்கேன். ஸோ நாங்களாம் பைபிள் காலேஜ் படிக்கும்போது நாங்கள் என்னென்ன வச்சுருந்தோம்னா, பைபிள் டிக்ஷனரி, பைபிள் கமெண்ட்ரி, பைலிங்குவேஜ் பைபிள். ஸோ இது இருக்கிறது நல்லது. டேனியல் ரெஃபரன்ஸ்னு ஒரு பைபிள் இருக்குது. யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? டேனியல் ரெஃபரன்ஸ் ஒரு பைபிள் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ இது நான் சென்னையில் விசாரித்தேன். இதோடைய ப்ரைஸ் வந்து 2000 rupees தான். ஆனால் ஒரு பக்கம் தமிழ், ஒரு பக்கம் இங்கிலீஷு. அதோடைய விளக்கமும் இருக்கும். ஒரு வசனம் நமக்கு புரியணும்னா கீழே விளக்கம் இருக்கும். ஸோ இது வந்து ஓரளவுக்கு நல்ல புக்கு. ஸோ இந்த செமஸ்டர் முடியக்குள்ள டிசம்பருக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு நீங்கள் என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் வாங்கி கூட அனுப்பிடுவேன், நான் கொண்டு வந்துடுவேன். ஸோ இது நமக்கு டேனியல் ரெஃபரன்ஸ் பேர், பைபிள் பேர் இருக்கும்போது அது நல்லாயிருக்கும். ப்ளஸ் நல்லா ஸ்டடி பைபிள் வச்சுருக்கேன். இன்டர்நெட் வந்து லாஸ்ட்டு சோர்ஸ் தான் இருக்குது. ஏன்னா இன்டர்நெட் ஏன் நான் கூகுளில் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது சொன்னேன்னா, இப்போ நான் வந்து உட்காந்துருக்கேன், திடீர்னு எனக்கு ஒரு தோணுது, நான் அதை க்ரியேட் பண்ணி கூகுளில் போட்டு அது போயிடும். அது சரியா தப்பான்னு தெரியாது. ஆனால் புக்கு எழுதணும்னு வைங்க, அது முடியுமா? நார்மலாக ஒருத்தவங்க எழுத முடியுமா? பிரிண்ட் பண்ண முடியுமா? ஸோ நாங்கள் படிக்கும்போது சோர்ஸஸ் கம்மியாக இருந்துச்சு, ஆனால் இருக்கிற சோர்ஸ் வந்து ஒரிஜினலாக இருந்துச்சு. இப்போ வந்து சோர்ஸஸ் பயங்கர அதிகமாக இருக்குது. நீங்கள் சும்மா கூகுளில் போய் மேத்யூ பேக்ரவுண்டுன்னு போட்டிங்கன்னா வந்துடும். ஆனால் அது உண்மையும் இருக்குது, அதில் பொய்யும் இருக்குது, கரெக்டும் இருக்குது, துருபதேசமும் இருக்குது. ஸோ அது தெரியாது. அதுக்கு தான் நம்ம பைபிள் காலேஜ் வரோம். ஸோ மோஸ்ட்லி நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம வந்து பைபிள் ரிட்டன் புக்கு யூஸ் பண்ணுறது நல்லது. அதுக்கு இது யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லலை, நல்லது. நம்ம இது ரீட் பண்ணும்போதும், வசனம் ரீட் பண்ணும்போதும் இது வந்து என்னென்னா திடீர்னு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்துடும். ஆனால் இதில் வாட்ஸ்அப் மெசேஜ் வராதில்லை, ஒன்லி பைபிள் மெசேஜ் தான் வரும். ஸோ நம்ம டிஸ்ட்ராக்ஷன் ஆகாது. பட் நம்ம பஸ்லலாம் போகும்போது நம்ம ரீட் பண்ணலாம். சரிங்களா? அது ரீட் பண்ண முடிச்சுட்டு ஹீப்ரூஸ் 2:11 வசனம் 2:9 ரீட் பண்ணுங்க. But we see Jesus, who was made a little lower than the angels, for the suffering of death crowned with the glory and honor, that he, by the grace of God, might taste death for everyone. இல்லை, அந்த ஏஞ்சலில் 8 முன்னப்பின் வரும் இங்கிலீஷில். Rather than the angels. வருது இங்கிலீஷ் என்ன வசனம்? Hebrew 2:9. 2:9 வருது. ஓகேங்களா? என்ன அர்த்தம்னா, உலகத்தில் இருக்கும்போது ஏஞ்சல்ஸோட கீழே, அதுக்கப்புறம் மேலாக்கிட்டார் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஒரு 5 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. பிரேக் முடிச்சோடனே அடுத்த பைபிள் ஸ்டடி மெத்தட்ஸ் அது ரொம்ப முக்கியம். அது தெரிஞ்சால் தான் நம்ம பைபிளை கரெக்டாக படிக்க முடியும். ஸோ அதை ஒரு 3/4 மணி நேரம் நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம இருக்கோம். உங்கள் ஃபீட்பேக்ஸ் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் பிரேக் எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் ஓப்பனாக சொல்லுங்கள். நீங்கள் எத்தனை மாதம் ஆச்சு? 2 மாதம் ஆச்சு நினைக்கிறேன். எதிர்பார்த்து வந்தது என்ன, இப்போ எப்படி உங்களுக்கு கிடச்சிருக்குதா, இன்னும் என்ன எதிர்பார்க்குறீங்க? ஸோ அதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். அதை நம்ம கரெக்ஷன் பண்ணுறது பேசலாம். 5 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. கன்கார்டன்ஸ் வந்து இதோட இன்க்ளூட் ஆகும், அது தனியாக கன்கார்டன்ஸ் இதில் கொஞ்சம் கன்கார்டன்ஸ் வரும், கொஞ்சம் விளக்கவரை வந்துடும். நீங்கள் வாங்க முடிச்சுன்னா கன்கார்டன்ஸும் வாங்குறது நல்லது. கன்கார்டன்ஸ் பைபிளோட தனியாகவே தனியாக வாங்குறது நல்லது. அது அப்புறம் வாங்கிக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கோங்க. டிக்ஷனரி தனியாக இருக்கிறது நல்லது. சரிங்களா? ஸ்டடி பைபிள், NIV ஸ்டடி பைபிள்னு ஒன்று இருக்குது. NIV ஸ்டடி பைபிள் அதுவும் வாங்குறது நல்லது. ஹாஸ்பிட்டல் போங்க, அப்போ தான் கான்சன்ட்ரேஷன். Please.